அப்புறமா கும்பல் வந்து அடிக்க முடியாது. ஜீவரத்தினம் புகழ், ஜீவரத்தினம் புகழ், ஜீவரத்தினம் கடல் கடலாளிக்கே போராடிய ஜீவரத்தினம் புகழ், அஞ்சா நஞ்சன் ஜீவரத்தினம் புகழ், சமுதாய சிற்பி எஞ்சது புகழ், தலைவர் ஜீவரத்தினம் புகழ், மீனவ சமுதாயத்தில் மிடிவந்து மீனவர்கள் மிடிவந்து மீனவரின் மிடிவந்து மீனவ சமுதாயத்தில் வழிகாட்டி மீனவர்கள் கடலை என்று வந்து விடுகிறதோ அந்த மீனவனுக்கு அரக்கம் என்று சொந்தம் என்று உருவாக்கியவர் சொந்தம் என்று முழங்கிய ஐயா ஜீவரத்தினத்தின் புறம், ஐயா ஜீவரத்தினத்தின் புறம், ஐயா ஜீவரத்தினத்தின் புறம், ஐயா ஜீவரத்தினத்தின் புறம். வேற என்னப்பா நிலஞ்சா தந்தையார் ஜீவரத்னம் அவர்களது 115வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறக்கும் வரை மீனவ சமுதாயத்தின் மீது மாறாத பற்று கொண்டு அவர்கள் கல்வி, சமுதாயம், பொருளாதாரம், விஞ்ஞானம், சுகாதாரம் போன்ற 5 துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டு கன்னியாகுமரி வரை, பழையற்காடிலிருந்து கன்னியாகுமரி வரை சென்று இந்த இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டியவர் தந்தையார் என் ஜீவரத்னம் அவர்கள். அவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை குறிக்கும் விதமாக இன்றைக்கு நிறைய தலைவர்கள் எல்லாம் உருவாகி இருக்கார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை காப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி. திமுகவுடைய தோற்றத்திற்கு முக்கியமா அவர் தான், ஐயா தான் காரணம். அவர் சரியாக கொண்டாடப்படவில்லை. இல்ல ராபின்சன் பூங்கா நிகழ்ச்சி பத்தி சொல்லிருக்கேன். நிகழ்ச்சி பத்தி சொல்லிடுங்க. நிகழ்ச்சி பத்தி சொல்லிடுங்க. இந்திய மீனவர்கள் நல முன்னணி சங்கத்தின் சார்பாகவும் ஐயா சுயமரியாதை சுடரொளி கடலாளிக்கு என்று சொந்தம் என்று முழக்கமிட்ட வீர மிகுந்த ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவருக்கு இன்று 115வது பிறந்த நாள் விழாவை ஐயாவின் குடும்பத்தாரும் இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. வருங்காலத்தில் ஐயாவின் பெயரில் அறக்கட்டளைகளை பல தலைவர்கள் உருவாக இருக்கின்றார்கள். அந்த அறக்கட்டளையின் மூலமாக முக்கியமாக கல்வியை, ஐயா விட்டு சென்ற பணியை கல்வி மூலமாக நாம் அவர்களுக்கு கல்வியை உருவாக்கி தருவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியளிக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. ஐயாவின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுகவினுடைய தோற்றத்திற்கு அவர் ஜீவரத்னம் ஐயா ஒரு முக்கியமான காரணம். அவரை கொண்டாடப்படவில்லை திமுகவால் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த இது இருக்கா குறைபாடு?
அதாவது ஆரம்ப காலத்துல திமுக ராபிசன் பார்க்கில் தொடங்கும் பொழுது மொத்தம் 24 பேரை கொண்ட குழுவாக தான் தொடங்கப்பட்டார்கள். அதில் 12வது நபராக ஐயா ஜீவரத்தினம் அவர்கள் 12வது நபராக இருந்து இந்த திமுகவுக்கு அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் இருந்து பணியாற்றியவர். இங்கு தலைமை கழகம் ராயபுரத்தில் தலைமை கழகம் உருவாகும் பொழுது, அதாவது அறிவகம் உருவாகும் பொழுது இங்கு இருந்த காங்கிரசார்கள் அந்த அறிவகத்தை திறக்க விடாமலும் நடத்த விடாமலும் பல இடையூறுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் வீர மிகுந்த என் தலைவன், என் சமுதாயத்தின் தலைவர் அவர்கள் நம்ம சமுதாய மக்களை அரவணைத்து எடுத்துக்கொண்டு வந்து இங்கே, அதாவது அறிவகத்தின் வாசலிலே நிற்க வைத்து அங்கேயே வலையை பொத்துவது, அதாவது வலை பின்னுவது, வலையை ரிப்பேர் செய்வது, இது போன்ற வேலைகளை அங்கிருந்து அந்த அறிவகத்தை காப்பாற்றிய ஒரு மாபெரும் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். முதல் இந்த சென்னை மாநகராட்சியை திமுக கைப்பற்றும் பொழுது அதாவது மாமன்ற உறுப்பினராக இருந்த பெருமையும் ஐயாவுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேயராகும் தகுதியை அறிஞர் அண்ணா அவர்கள் வழங்கிய பொழுது சில தவறு, அதாவது சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வேறொரு நபருக்கு அந்த மேயர் பதவி கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து ஐயா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தீராத கோபம் கொண்டதால் அன்றைய தினமிருந்து நம்முடைய சமுதாய மீனவ வளர்ச்சிக்காக பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரை மீன்கொடியை, அதாவது சேர சோழ பாண்டியன் வாழ்ந்த போதுதான் மீன்கொடி பறந்தது என்பார்கள். அதற்கு பிறகு ஒரு மீன்கொடியை உருவாக்கிய மிகப்பெரிய தலைவர் ஐயா ஜீவனத்தினம் தான். அன்றைய தினம்தான் மீன்கொடி உருவானது. கால்நடையாகவே பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரை கால்நடையாகவே சென்று இந்த சமுதாய மக்களை ஒன்று திரட்டிய ஒரு மாபெரும் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். கண்டிப்பா ஓட